ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய விஜய் கிட்ட நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நான் வரத்துக்குன்னா நான் என்ன விளையாட்டு பொம்மனியா அப்படின்ற மாதிரி கேட்டு என்னாலலாம் வர முடியாது, உங்கள் பிரச்சனைக்காக என்னை கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க, இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பயங்கர டிப்ரெஷனில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுமே அங்கே இருக்கிறவங்கலாம் எங்கே மல்லி வந்திருக்காளா அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா எங்கே விடாடா மல்லியம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இனிமே மல்லி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, மல்லி உன்னுடைய அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னி எல்லா விஷயத்தையும் சொல்லியுமா மல்லி வெண்பாவோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவள் வர ஐடியாவும் இல்லை, வர நிலைமையிலையும் இல்லை. இனிமேல் வெண்பாவுக்கு அம்மா இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கும் அந்த போதும் பொண்ணை கேள்விக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நம்முடைய விஜயோட மாமா பார்த்தீங்கன்னா எதுக்காக மல்லி இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாலாம் என்னுடைய அம்மாவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, நான் மல்லி தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சாப்பாடு கூட சாப்பிடாத ரூமுக்குள்ளே அழுதுகிட்டு வந்திருக்கேங்க. நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா வா சாப்பிடுவேன், இனிமேல் மல்லி இந்த வீட்டுக்கு வரமாட்டான், மல்லி உன்னுடைய அம்மா இல்லை அப்படின்றது மாதிரி ரொம்பவுமே கோபமாக பேசிடுறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம விட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அண்ணனோட பேச்சை தட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி நம்மளுடைய விஜய் கையில் கொஞ்சம் திமிராக நடந்துக்கிட்டாங்க. அவங்க நடந்துக்கிட்டு நல்லதாங்க. இது என்ன கடையில் வாங்குகிற 10 ரூபா பொருளை பிடிக்கலாம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க, தேவையில்லைன்னா அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கூடிய சீக்கிரம் நானும் நம்மளுடைய விஜய் நம்முடைய பத்ரபாபு கையில் உங்கள் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த கல்யாணத்தை நீ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்தா நம்மளுடைய மல்லி ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நம்மளுடைய வெண்பா கூட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதுக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைங்க. இதுவும் போக நம்முடைய விஜய் நம்முடைய மல்லியை பேசியிருந்த எல்லாமே நம்முடைய அரவிந்த் கேட்டுட்டாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அரவிந்த் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாருன்னா வெண்பாவும் மல்லியை பிரிச்சுட்டுனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் என்ன பிளான் பண்ணுறாருன்னா மல்லியோட வீட்டுக்கு போயிட்டு 10 ரூபா பண்ணேன், என் அம்மா மல்லிக்காக ஒரு புடவை ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க, அதை மல்லி கொடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க, அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் கூட்டு போகிறது நம்மளுடைய வெண்பாவை பார்க்குறது.